பெரிய ஒரு புயல் அடிச்சு கொஞ்சம் ஓஞ்சா அதோட நிலைமை எப்படி இருக்குமோ அதே மாதிரியாகத்தான் இன்றைய தினம் இலங்கை அதுலயும் குறிப்பா தென்னிலங்கை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய அந்த நீதிமன்ற வழக்கு விசாரணை என்றது இன்றைய தினம் மீளவும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிணை கிடைக்குமா இல்லையா இல்லை என்று சொன்னால் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில இருந்து கொண்டு நீதிமன்றத்துக்கு நேரடியாகவே செல்வாரா இல்லை என்று சொல்லி சொன்னால் தொழில்நுட்ப வசதிகளின் ஊடாக இந்த ஒரு நீதிமன்ற வழக்கை அவர் எதிர்கொள்வாரா என்று சொல்லி பல விதமான ஒரு கேள்விகள் என்றது எல்லாற்ற மனதிலையும் இருந்த நிலைமையில தான் இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. மதியம் 1 மணி அளவில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில பல வாத பிரதிவாதங்கள் சென்று கொண்டிருந்த நிலையில ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிணை வழங்கவே கூடாது அப்படி என்று சொல்லி பல தரப்பட்ட வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்ற நிலையில இன்றைய தினம் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கு. அதாவது 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணையில தான் அவர் விடுதலையாக அதாவது பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் இந்த வழக்கு ஆனது விசாரணைக்காக அக்டோபர் மாதம் 29ஆம் திகதி திரும்பவுமே எடுக்கப்பட இருக்கு அப்படி என்று சொல்லி கோட்டை நீதிமன்ற நீதிவான் நிலப்புலி லங்காபுர இன்றைய தினம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். இந்த நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இன்றைய தினம் பெரிய ஒரு பரபரப்பான சூழல் தென்னிலங்கையில ஏற்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா பார்த்தோம் என்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்களினுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும், சஜித் பிரேமதாஸ் அவர்களினுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே நீதிமன்ற வளாகத்திற்கு முன்னதாக குவிந்து அந்த இடத்திற்கு முன்னே குவிந்து வந்து பல போராட்டங்கள்ல ஈடுபட்டிருந்தவர். அதாவது அனுர கோ ஹோம் அப்படி என்று சொல்லி பல பதாதைகளை தாங்கியவாறும் கோஷங்களை எழுப்பியும் அவை அந்த திடல்ல வந்து போராட்டத்துல ஈடுபட்டிருந்ததை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்படி இந்த அனுர கோ ஹோம் இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் சட்டென்னு ஞாபகம் வந்தது 2022ஆம் ஆண்டு நடந்த அந்த கோட்டா ஹோஹோம் இதுதான் எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா 2022ஆம் ஆண்டு இந்த நாட்டுல வந்து நடந்தது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. ஏனென்று சொன்னா அவ்வளவு தூரத்துக்கு இலங்கையில அதுவரைக்குமே நடந்திராத ஒரு சம்பவம் 2022ஆம் ஆண்டு நடந்திருந்தது. அதே மாதிரியாக ஒரு சம்பவம் திரும்பவும் இந்த 2025ஆம் ஆண்டுல நடக்குமா என்று சொல்லியும் பல திகைப்பூற்ற விதமான விஷயங்கள் நடந்தது. இப்படித்தான் இந்த போராட்டம் நடந்தது. இருந்த பொழுதிலும் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிணை கிடைத்த காரணத்தினால அந்த இடத்துல இருந்து போராட்டக்காரர்கள் கொஞ்சம் கலைந்து போனதாகவும் தகவல்கள் கிடைச்சிருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அங்க பாதுகாப்பு கடமைகள்ல ஈடுபட்டிருந்து போலீசாரிலையும் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அப்படி என்று சொல்லியும் தகவல்கள் செய்திகள் எல்லாம் கிடைத்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாகவே இருந்தது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடல்நிலை சீரின்மை அதாவது அவருடைய உடல்ல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஒரு காரணத்தாலதான் அவருக்கு வந்து பிணை வழங்க வேணும் அப்படி என்று சொல்லி அவருடைய சட்டத்தரணி வந்து நீதிமன்றத்துல சில வாதங்களை வந்து முன்வைத்திருந்தவர். அதன் அடிப்படையில் அவர் என்னென்ன விஷயங்களை வந்து அதுல குறிப்பிட்டிருந்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இதயத்துல 4 வால்வுகள்ல அடைப்புகள் இருக்கு. அதுல ஒரு வால்வுல 100% அடைப்பு இருக்கு. இதுக்கு சத்திர சிகிச்சை செய்யவே முடியாதாம். அடுத்ததா சிறுநீரக நோய் அதோட சோடியம் குறைபாடும் இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அதிக ரத்த அழுத்தம் அதோட நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பிரச்சனைகளும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியும் மிக மிக குறைவாகவே இருக்குது. இதனால ரணிலுக்கு பாரிய உயிர் ஆபத்து இருக்குது. அவரது உடல் நிலைமை பாரதூரமா இருக்குது. ஆகவேதான் ரணிலினுடைய உடல் நிலைமையை கருத்தில் கொண்டு அவருக்கு பிணை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன தெரிவிச்சிருந்தார் இன்றைய தினம் நீதிமன்றத்தில். அது மாத்திரமில்லாமல் ரணிலினுடைய சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான திலக் மாரப்பனு அனுஜ பிரேமரத்ன உப்புல் ஜெயசூரிய மற்றும் அலி சஃப்ரி ஆகியோரும் ஆஜராக இருந்துச்சினம். இதன் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த உடல் நிலைமைகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்திய ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பாரதூரமான நோய் நிலைமையால் உயிர் ஆபத்து இருக்குது அப்படி என்று சொல்லியும் அவர்கள் சொல்லியிருக்கிறமாக இந்த உயிர் ஆபத்து என்ற காரணம் காட்டிதான் அவருக்கு இந்த பிணையானது இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி முன்னாள் ஜனாதிபதி கணிசமான காலமா நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதய திசுக்களினுடைய நெக்ரோரிசம் நுரையீரல் மற்றும் நுரையீரல் தொற்றும் வந்து இருக்கிறதா இப்ப கண்டறியப்பட்டிருக்குது. எனவேதான் இதனை கருத்துல கொண்டு அவருக்கு பிணை வழங்க வேண்டும்
அப்படி என்று சொல்லியும் வாத பிரதிவாதங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருந்ததையும் நாங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்த பிணை அழைப்பு கடிதம் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று சொல்லியும் மன்றாடிய நாயகம் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் ஆரம்பத்தில் சொல்லி இருந்தார். இதனால வழக்கு முடியும் வரைக்கும் அவருக்கு பிணை வழங்கவே வேண்டாம் என்று சொல்லியும் அவர் கோரியிருந்த நிலைமையில அவருடைய அந்த உடல் நிலைமையை கருத்துல கொண்டுதான் அவருக்கு இப்ப அந்த பிணை என்றது வழங்கப்பட்டிருக்கு. இதன்படி அவர் இன்றைய தினமும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில இருந்து சோம் தொழில்நுட்பம் மூலமாகத்தான் அவர் இந்த வழக்குல இணைஞ்சு கொண்டிருந்தவர் என்றதும் குறிப்பிட்டு கூறத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. ஆக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க பார்த்தோம்னா பெரிய ஒரு பூதாகரமான சம்பவம் வெடிக்கிற மாதிரியான சூழல் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதன் பின்னதாக இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிணை கிடைத்திருக்குது. ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிணை கிடைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட தரப்புகள்ல இருந்தும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது அரசாங்கத்துக்கு, அனுர அரசாங்கத்துக்கு. அந்த வகையில உள்நாட்டுல இருந்து மட்டுமில்ல சர்வதேச அளவுல இருந்து கூட அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர் இன்றைக்கு அந்த விடுதலை என்பது இல்லாமல் அவர் பிணையில செல்றதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தின விஷயமாவும் இந்த ஒரு கைது விஷயம் என்றது கடந்த சில தினங்களா நடந்ததை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த 22ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டதுல இருந்து அந்த இரவே அவர் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்குது. இப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட விஷயங்கள் பொது தளங்கள்ல பேசப்படுறத நாங்கள் கண்ணூடா பார்க்கக்கூடிய மாதிரியாகவும் இருக்குது. இனி அடுத்த வழக்கு விசாரணையில தான் உண்மையில என்ன நடக்க போகுது அப்படி என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இதை விடவும் தேசிய மக்கள் சக்தியினுடைய கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இப்போ ஒரு 2 தினங்களுக்கு முதல்ல சில விஷயங்களை சொல்லியிருந்தவர். என்னன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க என்றவர் ஒரு நரித்தரமானவர், அவர் ராஜதந்திரங்கள் தெரிஞ்சவர், சர்வதேச அளவில் ஒரு பெரிய அரசியல்வாதி அப்படி என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அவர் மேல கை வைக்க முடியாது, அவர்ல சட்டம் பாயாது அப்படி என்றெல்லாம் சொல்லி இருந்தவர். ஆனால் இன்றைக்கு என்பிபி அரசாங்கத்துல அந்த சட்டம் பாய்ந்திருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் சட்டம் அனைவருக்கும் சமமான ஒரு விஷயம் அப்படி என்று சொல்லி இதுல பதவியில இருந்தவர்கள் இல்லாதவர்கள் இருக்கின்றவர்கள் சாதாரண மக்கள் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் அப்படி என்று சொல்லியும் கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஆக இனி நாளடைவில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போதும் இந்த அரசியல் தளத்துல பரபரப்பாக என்று சொல்லி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பொறுத்திருந்து என்னென்ன நடக்க என்று சொல்லியும் பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இந்த காணொலியை நான் நிறைவுக்கு கொண்டு வரேன். நன்றி உறவுகளை.